ஒரு ஊரில் ஒரு நல்ல ராஜா இருந்தார். அவருடைய மகள் சாவித்ரி அழகும் அறிவும் நிறைந்தவள். ஒரு நாள் சாவித்ரி ஒரு நல்ல மனம் கொண்ட இளைஞனை பார்த்தாள். அவன் பெயர் சத்யவான். அவள் அவனை மிக விரும்பினாள். இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது. சத்யவான் விரைவில் மரணிக்கப் போகிறான் என்று ஒரு முனிவர் சொன்னார். ஆனால் சாவித்ரி பயப்படவில்லை. நான் என் கணவரை காப்பாற்றுவேன் என்றாள். ஒரு நாள் காட்டில் சத்யவான் மயங்கி விழுந்தான். அந்த நேரத்தில் யமன் என்ற மரணத் தெய்வம் வந்தார் சத்யவானின் உயிரை எடுக்க. ஆனால் சாவித்ரி யமனை விடாமல் பின்தொடர்ந்தாள். அவள் நன்றாக நல்ல வார்த்தைகளில் யமனிடம் பேசினாள். அவள் பேரன்பும் புத்திசாலித்தனமும் யமனை வியக்க வைத்தது. இறுதியில் யமன் சொன்னார், நீ உண்மையாக நேசிக்கிறாய். உன்னால் என் மனமும் மாறிவிட்டது. சத்யவானின் உயிரைக் கொடுக்கிறேன். சத்யவான் உயிருடன் திரும்பினார். இருவரும்